2026 நாம் இதுவரையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம், பயணித்தோம் என்றால் 2026 நோக்கி பயணிக்கிற போது அது பல மடங்கு கூடுதலான வேகத்தை கொண்டதாக இருக்கும். அது 300 கிலோமீட்டர் வேகமா, 1000 கிலோமீட்டர் வேகமா என்பது நாம் தீட்டவிருக்கிற செயல் திட்டங்களை பொறுத்து இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த வேகம் போதாது, இணைந்து பயணிக்கிற அந்த அலைவேகம் போதாது. அதை நாம் மேலும் கூர்மைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த தலைமையக பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முனைப்பாக செயல்பட்டிருக்கிறோம். அதை கிளைம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாம் பேசிய அரசியல், நாம் எடுத்த முன்முயற்சிகள் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. 28 கட்சிகளிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியாக இன்றைக்கு அகில இந்திய அளவில் உயர்ந்து நிற்கிறது. பிஜேபி அரசை வீழ்த்துவோம் என்று நாம் உறுதி எடுத்து பணியாற்றினோம். ஆனால் அதைவிட மிகச் சிறந்த தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை, ஆட்சியை கைப்பற்றவில்லை என்று கவலைப்படுவோம். ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் அதில் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து 28 குதிரைகள் ஒரு ரதத்தை வழிநடத்துவது என்பது அதற்கு மிகப்பெரிய இன்டெகிரிட்டி தேவைப்படும், யூனிட்டி தேவைப்படும், ஒற்றுமையும் ஒருங்கிணைந்த நல்லிணக்கமும் தேவைப்படும். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னும் நீங்க முதிர்ச்சி அடைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே நேரத்தில் பாஜகவுக்கும் பாடம் புகட்டியிருக்கிறார்கள், பல்லை பிடுங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அறிவுரை தந்திருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் இணைந்து செயல்படக்கூடிய முதிர்ச்சியை பெறவில்லை. மேற்கு வங்கத்திலே காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் தனித்து போட்டியிடும் நிலை, கேரளாவிலே அப்படி தனித்து போட்டியிடும் நிலை, ஆங்காங்கே இப்படிப்பட்ட சில குறைபாடுகளும் இந்த கூட்டணியில் இருக்கிறது. இந்த குறைபாட்டோடு இந்தியா கூட்டணியின் கையில் தேசத்தை ஒப்படைக்க மக்கள் விரும்பவில்லை. ஆகவே இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவம் பெற வேண்டும், அதற்கான கால அவகாசம் தருகிறோம், உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதே வேளையில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மையை தரவில்லை. மற்ற கட்சிகளின் தயவை நாடக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. 273 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அது தனிப்பெரும்பான்மை. போன முறை பாஜக 303 இடங்களில் போட்டியிட்டது, வெற்றி பெற்றது. இந்த முறை 240 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. 63 இடங்களை பறிகொடுத்திருக்கிறது. தோல்வியில் ஒரு வெற்றி, பாஜகவுக்கு தோல்வியிலே ஒரு வெற்றி, இந்தியா கூட்டணிக்கு வெற்றியிலே ஒரு தோல்வி. உள்ளபடியே இது வெற்றி. 52 இடம் இருந்த காங்கிரஸ் 100 இடத்திற்கு வந்துவிட்டது, 99. எல்லா கூட்டணியும் சேர்த்து 243 இடங்கள் வந்திருக்கிறது. அவன் 240 இடம் தனி. ஆனாலும் அவனால் ஆட்சி அமைக்க முடியாது, நம்மாலும் ஆட்சி அமைக்க முடியாது. நமக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார்கள் மக்கள். ஆடுகிற பாஜகவுக்கும் பாடம் புகட்டி இருக்கிறார்கள் மக்கள். தனித்தே 300 இடங்களில் வெற்றி பெறுவோம், கூட்டணி சேர்த்து 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், நாங்கள் கண்ட கனவை நனவாக்கப் போகிறோம், சாவர்கரின் கனவை நனவாக்கப் போகிறோம் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு திரிந்த பாஜகவின் நச்சுப்பல்லை புடுங்கி இருக்கிறது இந்த தேர்தல். அவர்களை அடக்கி ஒடுக்கி முடக்கி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கண்காணிகளாக போட்டு நீங்கள் ஆட்சி அமையுங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறது இந்திய சமூகம். இந்த தீர்ப்பை நான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கிறேன். இந்த நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் ஆட்டம் போட முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். நாம் ஆட்சி நடத்துகிற வலிமையை இன்னும் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லது அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும், இன்னும் வலிமை பெற வேண்டும், அது தேவை இருக்கிறது.
4 கட்சியை வச்சு அவங்களால ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு நாம சொல்றோம். 28 கட்சியை வச்சு எப்படி ஸ்டேபிள் கவர்மெண்ட் தர முடியும்? அது ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் மக்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நிலையான ஆட்சி அவர்களால் தர முடியாது. நிலையான ஆட்சி இல்லாத நேரங்களில் தான் நம்மை போன்றவர்களின் முக்கியத்துவம் நாட்டில் வெளிப்படும். காஞ்சிராம் அதைத்தான் சொல்லுவார். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் சென்ட்ரல்ல உருவாகும் போதுதான் ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கரைட்ஸ் மூவ்மெண்ட் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவை, அவர்கள் எப்படி எம்பவராக முடியும் என்பதை உணர்வார்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த தீர்ப்பை நாம் வணங்கி தலைவணங்கி வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதை போல 2 தொகுதிகளிலும் வெற்றி, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் என்று ஒரு மகத்தான அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய மக்களுக்கு, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி, 100 விழுக்காடு வெற்றி, மிகப்பெரும் மகிழ்ச்சி. மழைக்காலத்து தவளைகளைப் போல கத்திக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஓரம் போய் கிடக்கிறார்கள், ஓரம் சாரம் போய் கிடக்கிறார்கள். மழைக்காலத்தில் தவளை கத்திட்டு கிடக்கும். அந்த மாதிரி தேர்தல் காலத்திலே தாமரை மலரும் தாமரை மலரும் என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள். இங்கே தாமரை மலரக்கூடிய தடாகங்கள் இல்லை, தமிழ் மனம் வீசும் தடாகங்கள் தான் உண்டு. சமூக நீதியில் மனம் வீசும் தடாகங்கள் தான் உண்டு. தாமரைக்கு இங்கு வேலை இல்லை. இவர்கள் வாளை சுருட்டிக் கொண்டு வடக்கே ஓடுவதை தவிர தீர்வு இல்லை. அப்படி ஒரு மகத்தான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். கோடானு கோடி மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து